அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பிளாக் ஃபிளாஷ் கேமிங் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா GTA 3 பார்ட் 2 தான். நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணிருக்கேன். அது யாருன்னா பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே மக்களே, கேம் பிளே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பண்ணிருப்போம்னா யூஜி சொன்ன மொத்தம் 3 மிஷன் பண்ணிருப்போம். இந்த எபிசோடில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஜோய் தரேன்னு சொன்னால், ஆனால் ஜோய் மிஷன் ஆஃபில் இருக்குது. இன்னும் மிஷின் கொடுக்கல. பார்த்தீங்களா 5 to 21 டைம் 22 ஆயிடுச்சு. 22 எத்தனை மணி? 3 மணி. பேட்ரோல் தானே அது? என்னவோ நான் போகிறேன். நெக்ஸ்ட்டு லூஜி மிஷின் இருக்குது, அதை போய் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வண்டி எடுத்துக்கலாம். மார்ஸ் கேஸ் ரெடி ஆஃப் பண்ணிக்கலாம். அடா தூக்கி வெளியே வச்சிட்ட தம்பி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அடிக்கிறான்டா இவன் இல்லை செத்தான் கிளாடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஊரில் வந்து எவ்வளோ அசிங்கமாக போகும். இப்போ என்கிட்ட இங்கே ஒரு கார் எங்கடா விட்டேன்? நான் தான் வந்தனும். வந்து பார்த்தீங்களா காரு? இந்த கார் பேர் என்னது தம்பி? வெளியே போப்பா, சண்டைக்கு வரோன்னு எனக்கு தெரிஞ்சு. ஆமாம் சண்டைக்கு வரான். இதாகும் கார் பேர், இதாகும். லூகி மிஷினே கிக் ஆஃப் பண்ணிடலாம். மழை பெய்யுது பார்த்தீங்களா இந்த கேமில், வேற மாதிரி. ஆனால் நான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. என்னன்னா லாஸ்ட் வீட்டில் 3 நிமிஷம் முடிச்சிடல. அதுக்கடுத்து நான் வந்து சேவே பண்ணல. நான் ஃபஸ்ட்டு வந்து வீட்டில் போய் சேவ் அடிச்சுட்டு அப்புறம் லூகி மிஷின் எடுக்க போகிறேன். லூகி கிளப்புக்கு தான் நம்ம வீடும் வரும். வீடு மேப் வேறு மறந்து போயிடுது. பார்த்துக்கலாம். பக்கத்தில் தான் சொன்னல, லூஜி வீடு பக்கத்தில் தான் இருக்குது. இந்த ரோடை பிடிச்சினா பிடிச்சி போயிடுவேன் நான். அவள் தான் இந்த ரோடு எண்டில் என் வீடு வரும். சொன்னேன்னா வந்துருச்சா? இந்த கட்டத்தில் கிளப்புக்கு போகலாம். நான் இப்போ கிளப்புக்கு போகிறதில்ல. போயிட்டு சேவ் அடிக்கலாம். திருப்படா வண்டி அடி, வெறுப்பேத்தாதரா. டி என்னடா வண்டி இது? எவன்டா இந்த மாதிரி வண்டியை செஞ்சவன்? ஆமாம் கேம் எவ்வளோ பச்சை கலரில் இல்லை, வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. இந்த கிளைமேட்டாக இந்த மழை பெய்யறதுனால இப்படி இருக்கா என்னன்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குது. நான் போய் சேவ் அடிச்சுட்டு வந்துடுறேன். இறங்கடா. உள்ளே போய் தான் சேவ் அடிக்கணுமா? ஆமாம் இங்கே தான் சேவ் அடிக்கணும். ஃப்ரீ. எஸ் ஓகே முடிஞ்சதே. சேவ் அடித்தாச்சு, வெற்றிக்கிறமா. இப்போ வந்து சொன்ன மாதிரி கிளப் இந்த பேட் இருக்குது நம்மகிட்ட. இப்போ என்ன பேட் இங்கேயே என்கிட்டயே ஒன்று இருக்குது. இங்கே எதுக்கு சேஃப்டிக்கு இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு சில வெப்பன் லொக்கேஷனும் தெரியும். அதை உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எதுக்கு இப்போ நீ வந்து அமுனேஷனே பண்ணலாம் அகாடமி இப்போ நீ பண்ணுறதில்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் வந்து இப்போ இந்த ஊரில் இந்த ஊர் பேர் என்னன்னு தெரியல சரியா, நான் பார்த்துட்டு வேணா சொல்கிறேன். இந்த ஏரியாவில் உங்களுக்கு என்ன கன் கிடைக்குன்னா மேக்ஸிமம் அமுனேஷனில் வந்து காசு கொடுத்து வர மாதிரி தான் இருக்கும். ரைட், இப்போ என்கிட்ட $6000 இருக்குது. நான் ஒன்றும் ₹1 செலவு பண்ணல. கிளப் என் கிடையாது தானே, செலவு பண்ணாமல் ₹0 தான் நான் வந்து கன் எடுக்க முடியும். அது இல்லாமல் திரும்ப ஸ்பான் ஆகும் இந்த இடத்துல. நீங்கள் போய் வந்து ஒரு மிஷின் முடிச்சுட்டு கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்கள் 1000-2000 மேலே புல்லட் வரும். நீங்கள் கரெக்டாக எடுத்து பொறுத்து தான் இருக்குது. சரி நான் மிஷினை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். பம்ப் ஆக்ஷன் பிம்ப் ப்ரோ, ஓப்பன் த டோர். எவ்வளோ லேட்டாக வர பார்த்தீங்களா? இப்போ தான் நமக்கு அமுனேஷனோட இது ஆக்சஸ் கிடைக்க போகுது. இப்போ டயபிளோ கார் சொன்னல, எப்படி சொல்கிறது, இது கொஞ்சம் தலைவலி மிஷன் தான். நீங்கள் ஏற்கனவே நான் போட்டது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஏன் தலைவலின்னு. போகிறான் பார்த்தீங்களா, அவனை வந்து அடிக்கணும். என்ன ப்ரோ பண்ணுறது அவனை சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ கன்று கொடுப்பானுங்க, அதை வச்சு அடிக்கணும். இப்போது பிஸ்டல் வச்சு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுதான் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் அடிக்கிறீங்கடே, என்ன வீட்டு அடிக்கிறீங்கடே விருப்படா. டேடி போடா, அடிக்கிறான் பாவன். நான் எடுத்த காரியத்துக்கு போயிடுறேன். வரான் பார்த்தீங்களா, போடா வெண்ணே. ஆஃப் பண்ணிட்டு தானே போனேன். அமுனிஷன் வந்தாச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், இவனை அடிக்கிறதுக்கு இப்போ உள்ளே போன வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ள கன் கிடைக்காது. இப்போது நான் சொன்ன மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ உள்ளே போவேன். ஆமாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கன்று வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, பிஸ்டோன் அவுட் ஆஃப் ஸ்டாக்கு, எஸ்எம்ஜி அவுட் ஆஃப் ஸ்டாக். இது வந்து யூசின்னு நினைக்கிறேன். ஆமாம் யூசி. அமுனேஷன் பின்னாடி ஒரு கன்று இருக்குது, இப்போ எடுத்துக்கோம் அப்படின்றான். ஸோ நான் இந்த கன் கூட எடுக்க போகிறதில்ல. கன் எடுத்துக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ண போகிறேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, அப்படியே நான் சொல்கிறேன், நான் வந்து பண்ணுற மாதிரி பண்ணுங்க கரெக்டாக மேப்பில். அவர் பேர் வேறு என்னன்னு தெரில.
கரெக்டாக போகிறேன் பாருங்க. ஏதோ ஒரு இடங்க மறந்துட்டேங்க. ஊரோட ஸ்டார்டிங்கோ எண்டிங்கோ ஏதோ சின்ன சந்து மாதிரி போகும். எப்படி சொல்கிறது, நம்ம சப்வே வந்தோம்ல அப்படியே வளைஞ்சி உள்ள கார் வந்து பார்த்தீங்களா, அதே போல் ஏரியா தான் அதுவும். இந்த கார் தான் அடிக்கணுமா? நான் ஒரு கன் எடுக்க மாட்டேனே, பேச மறைச்சிருவோமா? இந்த சந்தா? ஏய் சந்து வேறு மறந்துச்சுங்க எனக்கு. அச்சோ அந்த பட்டிலாம் ஆச்சு. காரை மிஷின் ஃபெயில் ஆக போகுது இப்போ எனக்கு. ஓடு 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 ஓடு, கார் பற்றி ஏறிய போது எல்லாம் ஓடுறேங்க. தம்பி காரை கொடுறா. ஏன்டா ஆர்ன் அடிக்கிறீங்க? சொன்னாலாம் வச்சுச்சுல்ல. ஸோ அந்த பிரிட்ஜு மாதிரி வரும் பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது, கண்டினியூஸ் ரோடு மேலே மேலே ஏறும். அங்கே இப்போ போகணும். அங்கே போயிட்டுன்னா எஸ்எம்ஜி எடுத்துடலாம். ஏன் ப்ரோ இப்போ பிஸ்டல் வச்சு ஆடலாமே அப்படி? இந்த ஏரியா தான், இங்கே தான் மேலே மேலே ஏறும். வந்துட்டேன். இங்கே தான் இங்கே தான். ஐயோ இங்கே இல்லைடா, சே இதே போல் இன்னொரு சந்து வரேங்க. இது மேலே மேலே ஏறும். ஓகே ஓகே பிடிச்சிட்டேன், பாயிண்ட்டை பிடிச்சிட்டேன். கரெக்டாக கவனிச்சு போனீங்கன்னா அந்த எஸ்எம்ஜி எடுத்துடலாம். அவன் போகிறானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின்லாம் ஃபெயில் ஆகாது. நம்ம எப்போ அந்த பிஸ்டல் எடுக்கிறோமோ அப்போ தான் மிஷின் ஃபெயில் ஆகும். எங்கடா இங்கேயே பார்த்தேனே சந்து எங்கேயே விட்டேன். இல்லை இந்த பக்கம் எங்கண்ணா இருக்கா? தோ இந்த சந்து தான். சின்ன சந்து, முட்டு சந்து. ஃபஸ்ட் சந்து விட்ருக்கு. செகண்ட் சந்தில் தான் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்ட கன்று இருக்கும். சொன்னானா இங்கே ஒரு கன்று, ஒரு ரிட்டன் பேக்கேஜ். ரிட்டன் பேக்கேஜ் 100 கலெக்ட் பண்ணால் எதனா சைட் மிஷின் நல்லா இருக்காமான்னு தெரில. இல்லை வந்து எதனா ரிவார்ட் கிரேவ் கிடைக்குமா சொல்ல தெரில. ரிவர்ஸ்லேயே வருவோம். இப்போ போயிட்டு அவரை போடுவோம், டயபுளோ ஆளவன். போய் போடுவோம். லூகிக்காக நம்ம வேலை செய்கிறோமா, போக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வேலை செஞ்சு பெரிய ஆள் ஆகிடுவோம் அப்படின்னு நம்புகிறேன். பார்க்கலாம், எனக்கும் அந்த கேம் ஃபுல்லாக தான் தெரியாது கதை. பார்க்கலாம். இப்போ டயபுளோ எங்கே? டயபுளோ இல்லை, டயபுளோட ஆள் அவன் எங்கே? அந்த காரில் தான் போவான். அவன் வச்சுருக்க காரை வச்சு போவோமா? இந்த வண்டி வேறு விட சூப்பராக இருக்குங்க. இந்த வண்டி அந்த வண்டியிலப்பா, வேறு வண்டி. போயிட்டு அமுனேஷன் போய் இந்த பிஸ்டலை பிக்கப் பண்ணிக்க போகிறேன் நான். அமுனேஷன் போயிட்டு அது போகிறாரு அவர் அங்கே போட்டோம். நான் போயிட்டு கன் எடுத்துகிட்டு நான் எப்படி என்ன பண்ண போகிறேன் மட்டும் பாருங்க. நான் அந்த கார் எடுத்துக்க போகிறேன் இப்போ. நான் அப்படி இழுப்பான். பொறுமையெல்லாம் வண்டி ஓட்ட முடியாது. நீ வேணா இறங்கு, வெளியே வா, அடிக்க வருவானா? ஓடு அப்படி தான் ஓடி போயினே இருக்கணும். ஓகே விட்டு ஏற்றிடுவான் அவனை. செத்துட்டான்டா. ஓரம் தள்ளுங்க. என்கிட்ட கன்று இருக்குது, பேட் இருக்குது. பிஸ்டல் எடுத்த உடனே சூப்பர். இப்போ வந்து ஹேண்டுக்கே வச்சுக்கலாம். ஏறா. இப்போ டயபுளோ எங்கே போனா? மார்க்கர் ரொம்ப தூரம் தள்ளி காட்டுது. ஒரு வேளை ரொம்ப தூரம் போயிட்டான் போடுது. சரிப்போம். இந்த கால் பேர் வந்து எஸ்பெரான்டோவா, பார்த்துக்கோங்க. போலீஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுங்க. ஏன்னா ஏட்டாவோட மிஷின் வந்து இதுக்கப்புறம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஷார்ட்கட்டில் பூந்துடலாமா? போய் போட்டுடலாமா அவனை? ஓகே. என்ன பண்ணுவான் அவன் வந்து நிற்க வச்சு போடணும் அவனை. ஓகே இறங்கிப்பா. எங்கே அவன் டயபுளோ? ஓகே சுட்ரா. மேலே ஏறி நின்றுறான் பார்த்தேன். எப்படி ஏம் பண்ணுறது? ஏம் பண்ணி எப்படி சொல்கிறது? சுடு முடிஞ்சதுடா. ஷார்ட் கன் தானே வச்சுருக்கான். சூப்பர். நமக்கு இப்போ வந்து ஷார்ட் கன்னும் இருக்குது. ஷார்ட் கன் ட்ரைஸ் பார்த்துடலாம். டமால் ஒரே புல்லெட்டு செதற விட்டோம். The pistol is now on stock on nomination. ஓகே பிஸ்டல் ஸ்டாக் வந்துச்சான். இப்போ வந்து நம்ம ஜோய் மிஷினை கிக் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஜோய் இதை பண்ணிடலாம். ஜோய் இது பண்ண போகிற ஃபஸ்ட்டு மிஷின் நினைக்கிறேன். நம்ம அந்த கார் எடுத்துக்கலாங்க. இப்போ வந்தால் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அவன் கார் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். போயிடுச்சு அந்த கார், வேஸ்ட்டு. நம்ம இந்த காரை தான் வச்சு ஆடணும் போல இருக்குது. ஓகே நிறுத்து வண்டி. In a moment, sweetheart. I got a little business to take care of.
I got a little job for you, pal. சொல்ப்பா. Ferrelli brothers have owed me money for too long and they need to be taught some respect. Lips Ferrelli is stuffing his fat face in the St. Mark's Bistro, so steal his car and take it to 8 Ball's bomb shop up in Harwood. You know 8 Ball, right? Once he's fitted it with a bomb, go park the car where you found it. Then sit back and watch the whole show. But hurry up, he won't be eating forever. இதோட ஃபஸ்ட்டு மிஷினே சும்மா பிளாஸ்டாக இருக்க போகுது. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஃபெராலின்னு ஒருத்தன் வந்து இவனுக்கு வந்து 5 நிமிஷமா? இன்னும் 5 நிமிஷம். ஆமாம் இல்லை, இந்த மிஷின் டைமிங்கில். ஐயோ, சாரி போலீஸ்கார், டக்குன்னு போனுங்க, எனக்கு வேறு வழி வேறு தெரியாது. போ 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 போ. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கு? போடா போடா. ஏதோ ஒரு வழியை வந்துட்டு ஏதோ ஒரு ரோடு பிடிக்கல. புஷ்டனா ஷார்ட் பிடிச்சி வந்துட்டேன் பார்த்தீங்களா. 5 நிமிஷம் தானே இருக்குது, மொத்தம் 6 நிமிஷம் ஊற்றானு போகிறது. ஏறுடா சீக்கிரம் ஏறுடா. எல்லாம் ஒரு வந்து நான் ஒரு வழியில் வரேன். ஓகே ஃபொராலியோட காரை கொளுத்தி விட்டுருவோம். ஏதோ ஒரு ஃபொராலி சொன்னான், ஃபொராலி பேர் தான் வந்து போச்சு. இந்த கார் தான். இந்த கார் எடுத்துகிட்டு போயிட்டு 8 பால் கிட்ட போயிட்டு அவன்கிட்ட பாம்பு செட் பண்ணணும். ஏய், இவன் என்ன பண்ணும்? ஓ மை காட், வேலைக்காவது. திரும்ப வந்து மிஷின் ஸ்டார்ட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். மறுபடியும் ஃபெராலி காரை தூக்கியாச்சு. ஆனால் என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து இதை அழுங்காமல் குலுங்காமல் இடிக்காமல் உடைக்காமல் போயிட்டு வரணும். அதுதான் இங்கே மேட்ரு. ஸோ வாங்க பொறுமையாக பண்ணலாம். போகிற வழியில் போலீஸ் கேஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் போலீஸ் எப்படி பஸ்ட் பண்ணி பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. ஸோ பொறுமையாக போகலாம். பொறுமையாக. ஓகே, இது மட்டும் இப்படி பொறுமையாக பண்ண பத்தாது. திரும்பியும் வந்து இந்த காரை நம்ம எப்படி எடுத்தோமோ அதே போல் தான் ப்ளேஸ் பண்ணோம். கொஞ்சம் எக்கு தப்பாக ப்ளேஸ் பண்ணால் கூட இந்த மொத்தம் 4 நிமிஷம் இருக்குது. பொறுமையாக பண்ணலாம். எதுக்கு டைமிங் கொடுத்து சாப்பிடுறான்னு தெரில. ஏன்னா மேபி அவன் டைமிங்குள்ளே வெளியே வந்துடுவானா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஃபெராலி. அதனால தான் ஃபெராலி லியாட் ஃபெராலி ஏதோ சொன்னான். ஃபெராலி தான் ஃபேமிலி நேம் தெரிஞ்சுது, அவன் யாருன்னு தெரில. ஆனால் ஓகே, பார்த்துக்கலாம். வெளிவா. ரிவர்ஸ் கேமராலாம் இல்லையா? பார்த்த கார் த மார்க்கோஸ் பிஸ்டோ. நம்ம போன இடம் வந்து மார்க்கோஸ் பிஸ்டோ. ஓகே, பொறுமையாக. ஜோயில் வந்து ஃபஸ்ட்டு மிஷினை பிளாஸ்ட்டாக கொடுக்குறான், அவன் கொடுத்த முதல் மிஷினு. சரி ஓகே, வாங்க பண்ணுவோம். போங்க நண்பர்களே. திரும்பி எப்படி நம்ம அந்த காரை எடுத்தோமோ சேம் அதே ஆங்கிளில் பார்க் பண்ணணும். குறுக்கு அவனை வந்து இடிச்சோ பிடிச்சி எதனா எஸ்எப்ஸ்காப் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், சோலி முடிஞ்சிச்சு. ஸ்பீடாக போகிறேன், குறுக்கே எவனா வந்துட போகிறாங்க. பயமாக இருக்கே. போலீஸ்கார் ஓர போங்க. போலீஸ்கார் ஏதோ ஒரு கார் ஓர போங்க. வந்தாச்சு. இடிக்காதரா வெண்ண. நம்ம விட்டு போன கார் அப்படியே இருக்கே. பொறுமையாக போகிறேன். அவ்வளோதான். அவ்வளவே தான். இதுதான் ப்ரோ ஈஸியே அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடையாது. ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக பார்க் பண்ணணும். நம்ம எப்படி நம்ம இந்த கார் எடுத்தோமோ சேம் அதே போல் தான் பார்க் பண்ணணும். ஆக்டிவ் த கார். அவள் தான் வெளியே வந்துடலாம், முடிஞ்சுது. ஓடே. அவர் தான் ஃபெராலி மக்களே, பார்த்துக்கோங்க. அவர் பேர் என்ன ஃபெராலின்னு தெரியல. ஃபெராலி ஒரு பிளாஸ்ட் ஆக போகிறத கண்குளிர பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மார்க்கோஸ் பிஸ்டோ. இது ஒரு ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன் தெரிஞ்சதோ. வயிறு வெடிக்கவே சாப்பிட சொல்கிறானு. வெடிச்சிருச்சுல்ல, வயிறு வெடிக்கல, கார் வெடிச்சிருச்சு. $10,000. ஓகே, வெற்றிகரமாக மிஷினை முடிச்சு $10,000 வந்து ஜோயில்கிட்ட வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் யார் பண்ணலாம்னா வந்து லூஜி பண்ண போகிறேன். ஜோயிலே பண்ணிடலாமா? தொடர்ந்து லூஜி பண்ண மாதிரி இருக்கும். நாளைக்கு ஆகுது. நான் இப்போ ஜோயில்தே பண்ணுறேன். பாட்டிமா வெளியே வாங்க. கார் பேர் மன்னன்யா. மன்னனாவா? மன்னன்ட்டேன். நான் கார் ஓட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணுங்க. ஜோயில் வெற்றிகரமாக மிஷினை முடிச்சோம் நண்பா அப்படின்னு போய் சொல்லிட்டு வந்துடலாம். அவன் நண்பரா யாருன்னு தெரில. இந்த 8 பால்னு ஒருத்தன் நம்ம கூட ஒரு மொட்டை வந்தான் பார்த்தீங்களா பார்ட் 1ல்.
அவன் தான் 8 பாலு. அவன் தான் வந்து இந்த லூஜி கிட்ட நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு லூஜி வந்து ஜோரி கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி அப்படியே வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிற கவனிச்சிக்கலாம். எக்ஸ்பேண்ட்னா நம்ம க்ரோத்தை வளர்க்குறோம் இந்த ஊருக்குள்ளே லிபர்ட்டி சிட்டிக்குள்ளே. இது இப்படி தான் க்ரோத். நான் ஏன் லூஜி கிட்டே வந்தேன்? சார் பேசிக்கிட்டே இடிங்க வந்துட்டேன். பேச லூஜிலே முடிச்சுட்டு போயிடலாமா? ஆனால் ஜோயில்தே பண்ணிடலாம். ஐயோ சாமி, இந்த சைனாட்டோட பார்த்தாலே பயமாக இருக்குங்க அந்த சம்பவத்துலேருந்து. இந்த இவனுக்கு தான் பக்கத்தில் பூஸ்ட்டை போட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற மிஷின் தான் பிரச்சனை ஆகுமே. அதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் வந்து கொஞ்சம் தலைவலி மிஷின்ஸ் தான். டப்புன்னு போவோமே, டப்புன்னு போவோம். இங்கே ஒரு கட்டு வருமா? ஏ ஏ ஏ ஏ ஏ ஏ அப்பா, நல்ல வேலை நல்ல வேலை. அவன் கார் மெக்கானிக் இந்த கார் சரி பண்ண மாட்டானா? சரி பண்ண மாட்டான்லாம் நினைக்கிறேன். வந்தாச்சு ஜோயிலோட மிஷினுக்கு. தம்பி கரெக்டாக வந்துட்டேன். திரும்பியும் வந்து நாளைக்கு வாப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாத, டென்ஷன் ஆகிடுவேன். ஃபேர்வெல் சங்கி லீ சாங். Chunky Lee Chong is pushing spank for some new gang from Colombia or Colorado or something. I'm not really sure. Who needs details? Anyway, he's got a noodle stand down in Chinatown. That rat has sold his last stir fry. I want you to take him out. If you need a piece, go around back of Ammunition opposite the subway. Sort yourself with a 9. You know where it is, right? Well, remember, just watch your back in Chinatown. It's triad territory. சொன்ன தலைவலி மிஷின் வந்துச்சுங்க. நான் சொன்னேன்ல இந்த சைனா டவுன் ஒரு பயங்கரமான மிஷின் வரப்போகுதுன்னு. அந்த மிஷின் இதுதான். நம்ம சட்டுன்னு போயிட்டு இப்போ இந்த மிஷின் நம்மளுக்கு தேவைப்பட்ட கன்று என்னன்னா, நான் கன்று எடுத்துகிட்டு சொல்கிறேன் என்ன கன்னுன்னு. எப்பவும் போல் நம்ம பிடிச்ச வண்டி டாக்ஸி எடுத்துக்கலாம். ஏன்னா டாக்ஸி செம்ம பிக்கப் தான் வண்டி. இது போகிறதா தம்பி, ரெடி ஆஃப் பண்ணிக்கலாம். அது கரெக்டாக எங்கே ஞாபகம் வந்துடுச்சு. டோனி சிப்ராயனி வீடுக்கு எதிருங்க. வீடுக்கு எதிரே வீடுக்கு பக்கத்துலேயே தரலாம். வீடு முதல்ல எங்கேனே தெரில எனக்கு. இந்த பிரிட்ஜு இறக்கல் தான் வரும். பிரிட்ஜு சைனா டவுன் நம்ம போன மிஷின் ஸ்டார்ட் ஆகிடும், வேலைக்கு ஆகுது. நான் போயிட்டு அந்த கன்று எடுக்கலாமா? கன்னை காட்டுறேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை மிஷினை முடிச்சுட்டே காட்டுறேன். அவன் வந்து போக ஆரம்பிச்சிருவான். சரி வேலைக்கு ஆகுது. நான் போயிட்டு கன்னே போய் முதல்ல எடுத்துடுறேன். ஏன்னா மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாற்றி மாற்றி பேசணும், கொஞ்சம் கோளாறு. இந்த பிரிட்ஜு ஏற்றால் கூட சூப்பராக எனக்கு வந்து வீடு எங்கே இருந்தது டோனி சிப்ராயனி வீடு. என்ன அப்புறம் யார் டோனி சிப்ராயனா வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஜோயின் மிஷினில் வந்து அவனை பார்ப்போம். சூப்பர் சுற்றி ஒரு ஏற்றுக்கு வந்துனுக்கிறேன். திரும்ப சைனா டவுன் வருவானா? வந்துட்டேன், சைனா டவுன் தான் வந்துக்கிறேன். மேலே ஏறுவோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து எஸ்எம்ஜி ரோடு எடுத்தோமே அந்த ரோடை பிடிச்சோன்னா பயங்கரமாக ஏறிடுவேன். நான் ஏறிடுவேன். மேபி இந்த ரோடாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக பிடிச்ச பாருங்க ரோடை. இந்த ரோடு தான், இந்த ரோடு தான் சிப்ரியானி வீடு. இந்த பக்கம் தான் சிப்ரியானி வீடு. சிப்ரியானி டோனி சிப்ரியானி. ட்ரை கிளீனிங் இங்கே கிடையாது. டோனி சிப்ரியானி வீடு மேலே இருக்கோ? இங்கே தான் இங்கே தாங்க அக்யூரேட்டு இதே பிளேஸ் தான். டோனி சிப்ரியானி வீடு வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டல. அவனே வந்து வருவான். அவன் மிஷின் கிக் ஆஃப் பண்ணும்போது அவனே காட்டுறேன். இங்கே என்ன ப்ரோ கன் இருக்குது, என்ன கன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்பட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான கன். 3 கன் லைஃப் காலி பண்ணிட்டேன். ஓகே கன்னை காட்டுருவோம். ஆர்மர் அண்ட் நம்மளுக்கு தேவைப்பட்ட AK-47. இது வந்து அடிக்கடி ஸ்பான் ஆகும். இதுவும் நீங்கள் வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா வந்து தேவைப்படும். ஏன்னா இந்த மிஷினுக்கு சூப்பராக தேவைப்படும். அங்கே போனோம் வச்சுக்கோங்களேன், போயிட்டு செத்துனே தான் இருப்போம். நீங்கள் அவனை போட்டால் கூட நீங்கள் வந்து டக்குன்னு தப்பிச்சிட முடியாது அந்த இடத்துல சீக்கிரமாக. எப்படியோ ஒரு நீங்கள் வந்து அடி வாங்கி தான் வர மாதிரி இருக்கும். இந்த நேரத்தில் லாங் ஷாட்லேயே அடிச்சுட்டு டப்புன்னு வந்து இதுதான் டோனி சிப்ராயனி வீடு. எப்படியோ வந்து அவர் காரியை தூக்கியாச்சு. இது குருமா தானே? ஐயோ ஏன் இது அலாரம் முடியுதுங்க காரில். ஓகே அவன் கேட்குறான் வரவன். ஆஃப் ஆகு. கார் எடுத்து 10 நிமிஷம் ஆச்சு, இன்னும் கத்தினுக்கிறேன். இப்போ அந்த மிஷினை எப்படி பண்ண சொல்லிட்டு அசால்ட்டாக சொல்லி தர பாருங்க. விசிலச்சே முடிச்சிடலாம் அவனை. ஆனால் நீங்கள் வந்து உயிரோட வரது கொஞ்சம் உத்தரவாதம் இல்லை. இந்த இப்போ வந்து என்கிட்ட ஆர்மர் இருக்கனால இன்னும் கொஞ்சம் சேஃபாக நான் ஃபீல் பண்ணுவேன். நான் ஆர்மர் எடுத்துட்டேன்ல. இங்கே அந்த பக்கம் போய்க்கலாம். இங்கேருந்து அவன் பக்கம் இருக்க மாட்டான், அங்கேருந்து அவன் பக்கம் இருப்பான். மூவ் ஆகி போகிறான்ப்பா அவன். ஐயோ சே, டைம் மிஸ் பண்ணிட்டனும். இருங்க அவனை விடக்கூடாது. அவன் வந்து எங்கேயோ போகிறான் அவன். இருங்க தலைவரை பிடிக்கலாம். தலைவர் ஓடுறாரு பார்த்தீங்களா, ஓடுறாரு அவர்.
போக மாட்டேன்டா உன்னை டேய். அவன் கிட்ட மட்டும் போக முடியாதுங்க. எங்கே கரெக்டாக இந்த ரோட்டுக்கிட்டே இருக்காரு அவர். இங்கே தானே? ஓகே ஓகே ஓகே. கன்னு எடுத்துக்கலாம். ஏம் பண்ணலாமா? கன்னு திடீர்னு போனால் போட்டுருவாங்களோ? அங்கே ஒரு தொப்பி போட்டு இருக்கான் பார்த்தீங்க, தெரியுதா உங்களுக்கு? அந்த தொப்பி போட்டுவேன், அவனை தான் போடணும். ஓகே. அவனை எய்ம் பண்ணி போடணும் மேடம். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். அவன் விடக்கூடாது, அவனை விடக்கூடாது அவனை. ஏய் ஓட்டான்டா அவன். இப்படிலாம் போட முடியாது அவனை. போ. ஏய் ஐயோ ஷார்ட் கன் வச்சு போட்டுருக்கலாங்க அவனை. விட்டான் அவனை. இருங்க, அவனை போய் சேஸ் பண்ணி தான் பிடிக்கணும். சேசிங் சீன் தான் இப்போது. அவர் பாருங்க இப்போ எப்படி திருக்கி விட போகிற மட்டும். அழகாக போட்டுருக்கலாம் அவனை. எய்ம் பண்ண தெரியாமல் தற்கொலை எய்ம் பண்ணி போகிறான் பார்த்தீங்களா அவன் கார் எடுத்துன்னு. தம்பி விட மாட்டான் சார் அவனை. இடிச்சு வச்சாச்சு சாவடிப்போம் உன்னை. எங்கே அவன்? எங்கடா அவன்? ஆளை காணோம். பின்னாடி போயிட்டாங்க. நான் போய்க்கு இந்த பக்கம் வந்துட்டுருக்கேன். ராசா அவனை விடமாட்டா ராசா. அதை வர வெயிட் பண்ணு. வந்து ஒன்று போடுறேன்டா. அவன் போடுறேன் இரு. எய்மிங் தாங்க வரமாட்டேங்குது. இந்த ஒரு கண்ட்ரோலில் இருந்தால் தலைவலியாக இருக்குது எய்மிங் எனக்கு. டே இவனுங்க வேறு. இவனுக்கு தான் அவனுங்க சாரி. இவனு தான் ட்ரையல்ஸ். அவங்க வேனில் வந்து மீன் படம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. ஃபுல்லாக அவன் ட்ரையல்ஸ் தான். இதோ பாதுகாப்பு பார்த்தீங்களா, பாதுகாப்பு. அவர் விட்றதா இல்லை இப்போ அவரை. தம்பி எல்லாம் மோதாத, வெயிட் பண்ணுங்க. அவர் வந்து என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் நல்லா முன்னாடி போய்ப்போம். அவனுக்கு முன்னாடி போயிட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்ப்போமா. ஆனால் கட்ட திரும்பி போகிறான். அதை நான் பார்க்குறேன். ஓகே கரெக்டாக இறங்கு. எங்கே அவன்? திரும்பிட்டாங்க நினச்ச மாதிரி. ஓ பை காட். டேய் ஏடா ஜோக் பண்ணுறேன் என்னை வச்சு. விடமாட்டா உன்னை. இப்போ பாருங்கள் அவனை எப்படி வளைச்சி முடியாது மட்டும். நான் வளைச்சி முடியலான்னு பார்த்தா அவன் வேறு ஒரு வழியாக போயிட்டான். மிஷன் ஃபெயில்டு. ஸ்க்ரீன் அவுட் ஆஃப் இயர். இதாயே வேலையாக போகுதுடா எனக்கு. சை. ஓகே மக்களே, மறுபடியும் வந்துட்டேன். இருக்கான் பார்த்தீங்களா, அவனை விடக்கூடாது இப்போ. போலீஸ் கேஸ் வேறு ஆகி போச்சுங்க. இது வரைக்கும் இவனை தான் நம்ம போடணும் இப்போ. அவனை தவிர அவன் ஓடுறான் பாருங்க. அவன் முடிஞ்சிச்சுராப்பா. போட்டாச்சுங்க அவனை எப்படியோ. AK பர்சனோட இது கதி புரிஞ்சுதாப்போ நம்ம டக்குன்னு எடுத்துன்னு போயிடணும். ஏன்னா அவனுங்கெல்லாம் போட்டுருவான் டக்குன்னு நம்மளை. போலீஸ்கார், நான் இங்கே இருக்கேன் போலீஸ்கார். அவரே மறந்து வந்து சுற்றிட்டு இருக்காருங்க. ஓகே அவர் சுற்றுட்டோம். 2 ஸ்டெப் 100 லெவலாக ஆச்சு. அவன் கண்டுக்கலாம், நானும் கண்டுக்கல. முடிஞ்சுதுராப்பா. இப்போ திரும்பி நம்ம போயிட்டு நம்ம வந்து இது கன்று எடுத்துக்கலாம். எங்கே நான் சொன்ன இடத்துல போயிட்டு கரெக்டாக வந்து கன்று எடுத்துக்கலாம். இப்போ மறுபடியும் ஜோயிதே பண்ணலாமா? சரி பண்ணி விட்ருவோமே. பண்ணிடுவோம். வேன் ஹெய்ஸ்ட். வேன் கடத்தல். என்ன வேனை கடத்த போகிறோம்? Alright, we're gonna hit the payroll van. It leaves the edge of Chinatown every day. Bullets won't even dent the van's armor, so get a car and ram it off the road. Now hit it hard, and the punk-ass security guard should bail. And take it to the warehouse at the docks, and my guys are gonna take over from there. Okay, I won't be doing its rounds all day, so don't hang around. வேன் வேஸ்ட்னா அந்த ATM ஸ்டாஷ் பண்ணுவாங்கள்ல காசு, அந்த வண்டியை நம்ம வந்து இடிச்சு டேமேஜ் பண்ணி அந்த காரை வந்து என்ன பண்ணோம்னா எதுவுமே வைக்கணும். நம்ம இடிக்கும் போது நம்ம போலீஸ் கேஸ் ஆகும். அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது. இப்போ நான் வந்து அந்த வேன் எங்கே இருக்குன்னா பிங்க் கலர் மரக்கை கட்டு பார்த்தீங்களா, அங்கே தான் வேன் இருக்குது. ஸோ வேனை போய் தூக்கிடுவோம். வேனே எங்கே இருக்க வேனே? அதோ போகுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ போகுது. இடிச்சு டேமேஜ் பண்ணுவோம். இடிச்சு ஏன்னா நம்ம சுட்டாங்கன்னா அந்த வேனுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு அவன் சொன்னான். இதோ காட்டு பார்த்தீங்களா, அது ஒரு அந்த வேன் போதா. ஃபஸ்ட்டு ஒரு இடி, மறுபடியும் ஒரு இடி இடிச்சிக்கினே இருக்கணும். ஏன் சொல்லுங்கள்? இதோ ஒரு இடி இடிச்சதுக்கே போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. நான் வந்து இதுக்கு இடிச்சதுக்கு போலீஸ் கேஸ் ஆச்சா இல்லை இதுக்கு முன்னாடி போலீஸ் கேஸ் ஆகுது தெரில. இவனுங்க வேறு ஓரம் போங்கடா வெண்ணீங்களா. இடி அவ்வளோதான். இடி கன்னு மறுபடியும் இடி.
இந்த மாதிரி மிஷினுக்குலாம் வந்து இந்த கார் தாங்க மாட்டேன். நம்ம வச்சிருக்க கார் சொல்கிறேன் நான். ஏன்னா இடிச்சு இது பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்னா வெறி ஆகிடும். எது வரைக்கும் அடிக்கணும்னா நம்ம வந்து அவங்க இறங்கணும், உள்ளே இருக்கவங்க வந்து இறங்கணும். நம்ம பொசுக்குன்னு போயிட்டு இறங்கி போயிட்டு திறந்து ஓப்பன் ஆகாது, லாக் போட்டு வச்சுருப்பானுங்க போலீஸ்கார் மாதிரி. ஸோ நம்ம தான் இப்போ இடிக்கணும். இடி இன்னும் பயங்கரமான இடி. இன்னும் அந்த கார் அடிச்சு இந்த கார் பவுன்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, புகை வருது. நான் வந்து காரை மாற்றிக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஒரு இடி. அது ஒரு அந்த காரத்துக்கு போகிறேன். அந்த வண்டி நம்மக்கிட்டேருந்து ரொம்ப தூரமாக தள்ளி போகக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். இது வந்து கலகான் பாயிண்ட்டு. தூக்கு அடி போயிடுச்சா அந்த வண்டி, அவ்வளோ பயம். இதுதான் குருமா, இந்த கார் பேர் குருமா. இந்த கார் நல்லா தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த காரும் செம்ம ஸ்பீடு எடுக்குது. எங்கடா போயிட்டான், அதோ போயிட்டான். ஸ்பீடு இருந்தால் பிரயோஜனம், கரெக்டான பிரேக்கிங் சிஸ்டம் இல்லையா வண்டியில். ஒன்று ஓடனா மட்டும் விட்டுருவோமா? அந்த போலீஸ் ஸ்டார் ஒன்றும் போகிற மாதிரி தெரில. நம்ம போகிற வழியில் போலீஸ் ஸ்டார் ஒன்றுனா வந்து எடுத்தால் கூட ஒன்று போயிடும். மறுபடியும் இடி. உன்னை உடைய மாட்டான் உன்னை. நான் எதுக்கு விட போகிறேன் சொல்லு பார்ப்போம். குரூப் மறுபடியும் அடிப்பேன். தம்பி டிராஃபிக் ரூல்ஸ்லாம் மதிக்க மாட்டியா நீங்கள்? அங்கே சுற்றி மறுபடியும் ஜோய்கிட்டே வந்தாச்சு பார்த்தீங்களா. அதே ஜோய் நீயே வந்து கூட காரடி. நம்ம பார்த்தீங்கன்னு வச்சுக்கணும், ஜிடிஏலையும் சரி, இந்த ஜிடிஏ 3லேயும் சரி, ஜிடிஏ சாண்டர்ஸ், ஜிடிஏ ஒய்சிட்டு நம்ம தான் வந்து கார் அதிகமாக ஓட்டுவோம். குரூப்பாக ஒரு வேலைக்கு போவோம், நம்ம தான் கார் ஓட்டுவோம். அவன் சொல்ல அவனுங்களே பண்ணலாம். இவனுங்க ஏன் வந்து நம்மளை அமுச்சு விட்றாங்கன்னா, நம்ம அவனுங்க எந்த ஒரு கேஸை மாட்டக்கூடாது பாருங்களா. அவங்க வந்து மாஃபியா கேங்கை சேர்ந்தவனுங்க. மாஃபியா கேங்னா ஒரு கேங்ஸ்டர் கும்பல் அந்த மாதிரி சேர்ந்தவனுங்க. நம்ம வந்து ஒரு பொது ஆள், யார் மூலியமாக வந்திருப்போம்னா 8 பால்னு ஒருத்தன் வந்து நம்ம கூட வந்திருப்பான். அந்த மொட்டை தலையை ஒருத்தன் வந்திருப்பான். அவன் மூலியமாக தான் இவன்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகணும். இவன் இந்த ஊரில் பிழைக்கிறதுக்காக இவன் நம்ம பண்ணுற வேலைன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இது சரி பண்ணுவோம், நம்மளுக்கு ஃபன்னாக தானே இருக்குது. இதை முடிச்சு ஜிடிஏ லிபர்ட்டி சிட்டி ஸ்டோரிஸ் ஸ்டார் போகிற மாதிரி போச்சு, திரும்பி வந்துருச்சுடா. இவன் விட மாட்டான் தம்பி. இந்த கார் நல்லா சூப்பர் அடி தாங்குது. ஆனால் இதுவும் கொஞ்சம் நேரத்தில் புகஞ்சிரும் கன்ஃபார்மாக. ஸோ இந்த காரையும் மாற்றி தான் ஆகணும். ஒரே இடி ஏற்றுவேன். போட்டோம், நல்லா போட்டோம். போட தம்பி. நம்ம காரில் எப்படி பிளாக் கலர் ஃபாக் வருதோ அப்போ அந்த கார் டக்குன்னு மாற்றணும். ஏன்னா எப்போ பிளாஸ்ட் நம்மளுக்கே தெரியாது. ஸோ இடி. ஐயோ பிளாஸ்ட் ஆக போகுது. ஓடு. ஓடுறா, சாந்தமாக வரானே. வண்டியை வச்சு தான் வண்டி இடிக்கணும், விடமாட்டான். அந்த கார் ஸ்பீடு போகாதே. பரவாயில்ல ஸ்பீடு போகணும். ஐயோ இப்போ தான் பார்த்து ஸ்லோப் ஏறணுமா அவன்? டேய் வெண்ண, இவ்வளோ நேரம் அந்த கார் அதுக்கு ஸ்லோப் ஏற மாட்டியாடா? பார்ப்போம் வண்டி எப்படி சவால் ஆகுதுன்னு. ஐயோ கேமரா வியூ மாற்றினேன், ஏதோ மாறி போச்சு ப்ரோ. ஒன்றுமே தெரியலையே, காரே தெரியலையே. டேய் என்னடா இது, எங்கடா போயிட்டான் அவன்? கார் கேமரா வியூ மாற்றுறேன்னு சொல்லிட்டு ஜோக்கர் வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் காரே மாற்றிடலான்னு பேசாமல் டாக்ஸி வச்சு வேலையை பார்க்கலாம். அந்த கார் எடுத்துக்கலாம், சூப்பராக இருக்குது இந்த காரு. இந்த மிஷினுக்கு வந்து நிறைய பொறுமை தேவை. ஏன்னா அவன் இறங்க மாட்டான் அவன் சீக்கிரமாக. அந்த கார் ஓட்டுறவன், அந்த வேனை ஓட்டுறவன் அவன் அங்கே போகிறாரு. அவர் நிற்கிறாரு. இதுதான் நம்மளுக்கு சான்ஸு. எனக்கு இன்னொரு பிளான் கூட தோணுதுங்க. நம்ம வந்து காரை வெடிக்க வச்சு அந்த இதுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம போய் நின்னா கூட இப்போ சொல்கிற கேம் அந்த இந்த மிஷின் ஸ்டார்டிங் அப்போவே அவன் நின்று தான் இருப்பான். போயிட்டு நம்ம காருக்கு அதை பற்ற வச்சு வெடிக்க வச்சா பிளாஸ்ட் தானே ஆகணும். உள்ள எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் தானே அது. வெடிச்சா வெடியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. அதுவும் போகிறான் பாருங்க. டேய் இன்னும் விடவே மாட்டான் உன்னை. ஐயோ என்ன விட மாட்டான் போலியே அவன். 2 ஸ்டார் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. இப்போது டேமேஜ் அதிகமாக கொடுத்துட்டோம்ல, அதனால தான். டேய் போ. அதுக்குள்ளே இந்த கார் பொங்கிச்சா? இந்த கார் நல்ல கார்னு சொன்னால் பார்த்தீங்களா. இந்த கார் இப்போ பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு தெரில. இதுக்கப்புறம் இந்த மிஷின் இன்னும் முடியலைங்க. இதுக்கப்புறமே வந்து இருக்குது, மேட்ரு இருக்குது. என்னன்னா இந்த வண்டி எடுத்துன்னு போயிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா டாக்கா இல்லை ஹார்பரா ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு இது பண்ணணும். டாக்கோ ஹார்பரோ அங்கே போய் கொடுக்கணும். இந்த வண்டியை கொடுக்கணும் இல்லை, அங்கே போயிட்டு வைக்கணும். அந்த வண்டியில் போட்டிருக்க பேரை பார்த்தீங்களா, செம்மையாக வச்சுருக்கானுங்களே. மார்க்கமாக போட்டு ஏற்றுவோம் போயிட்டு. ஏய் அவன் தான் மறுபடியும் இறங்கி தான் தொலையாண்டா. ஏன்டா இறங்க மாட்டேங்குது? நானும் எவ்வளோ இடத்துல இடிக்குது.
பாவம் போலீஸ்காரரே வந்து வெறியாயிட்டாரு. டேய் டேய் எங்கடா அவன் போயிட்டான்டா. தம்பி உன்னை விடமாட்டேன். எத்தனை போலீஸ்காரன் தான் விடமாட்டேன் உன்னை. டேய் எங்கடா போகிற? கவுந்துருச்சு மக்களே. இல்லை கவுந்துருச்சு. டேய் மாஃப் வில் ஸ்மித்து காப்பாற்று. பற்ற வச்சுருவான்டா அவனுங்க. ஓடு. லைஃப் இல்லை என்கிட்ட. செத்துற போகிறேன். ஏறா டக்குன்னு ஏறான்டா. ஜோக்கருங்க அவன். டேமேஜ் 100%டா. இது வரைக்கும் நம்மளுக்கான காரு. இதனடா காரு நம்ம தோத்துற கார் மாதிரியே இருக்கு. சூப்பர். தொத்தினே ஓடுவேன். இப்போ எங்க அவன்? தம்பி விட மாட்டான் உன்னை. அவன் இறங்கினானா பாருங்களேன். அவன் டேய் இறங்கேண்டா. எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருக்கான். அவன் இறங்கினானா பாருங்களேன். இவன் உடையவே மாட்டான் உன்னை. சைரன் ஆஃப் பண்ணிக்கலாங்க. விருப்பு இறங்க போகிறான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சாவன். தம்பி பிளாஸ்ட் பண்ணி இறங்கிட்டான். இப்போ தான் நம்ம இந்த காரை எடுத்துகிட்டு ஓடணும். டக்குன்னு போகணுங்க. நம்ம கொஞ்சம் இன்னும் பஸ் பண்ணுறோம். நம்மளை எங்கே போகணும்? இந்த ஒரு வேனுக்கு பாட்டு வேற ஒரு கரை. போங்கடா வெண்ணீங்களா. என்னடா எவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஆனால் வந்து இவனுக்கு வந்து இடித்தாலும் நம்ம வந்து இந்த வேன் மூவ் ஆகுது. அவனுக்கு வந்து நம்மளை இடித்தாலும் வந்து அவனுக்கு தான் பவுன்ஸ் ஆகி போகணும். எனக்கு வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான வேன் இது. இன்னுமே வந்து இருக்காங்க பின்னாடி. இது நல்லா மாட்ட மாட்டேன்டா டே. எவ்வளோ ஸ்லோவாக போகுது பார்த்தீங்கன்னா வண்டி. பொறுமை சோதிக்கிற மாதிரி. சீக்கிரம் போ வண்டி. தேய்ச்சிட்டு இருக்க வண்டி. போ. சூப்பர். மார்க வந்து முட்டு சந்து நோன்றானுங்க. என்ன வந்து சூப்பராக வந்து மாடி என்ன முட்டு சந்தில். இந்த கார் நம்ம டேம் சொல்லி கொண்டு போகலாமா? ஒரு ட்ராய்ட் சொத்தம் போகிறான் அவன். அவனை போட்டு ஏற்றிடுவான் அவனை. ப்ரோ தள்ளுங்க ப்ரோ. ரோட்டில் போங்க வண்டி ஏற்றுன்னு. எங்கெங்கேயோ வந்துட்டுருக்கேன். வரான் பார்த்தீங்களா போலீஸு. நான் இங்கே இருக்கேன். தொத்தின்னு என்ன பார்த்தீங்களா? இந்த காரை வந்து நெருங்க கூட முடியாது. ஆமாம் ஹார்பர் தான் போகிறோம். ரொம்ப தூரம் இல்லை. ஹார்பர் தான் போகிறோம் நம்ம. இறங்கி நம்ம லாக் பண்ணி விட்டு நம்ம வந்து பஸ்ட்டு மட்டும் ஆகிட்டும் வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா உள்ள காசு. லைஃப் வேறு சுத்தமாக இல்லை. இந்த காரை புகையுதுன்னு நினைக்கிறேன். இந்த காரு நான் ஓட்டிகிட்ருக்கேன் வேன் புகையுதுன்னு நினைக்கிறேன். ராசா வச்சிடாதரா. அவன் வந்து ஹார்பருக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் தாக்க போடுறா. வந்தாச்சுரா. எத்தனை பேரா வரீங்க பின்னாடி? டே போர்ட்லாண்ட் ஹார்பர். இந்த ஊர் பேர் போர்ட்லாண்ட். ஓகே. தம்பி உள்ள வாங்கடா. உள்ள முடிஞ்சிரா. வாட்டா இவனுக்கு பத்துற பாடு இருக்கே. எப்பா முடியல. $20,000 நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது? 2000 51,000 இல்லை 5135 இல்லை $51,375 இருக்குது நம்ம கையில். சூப்பர். இது வந்து டேபிளோட மிஷினும் வந்துச்சு. நம்ம குருமா காரத்துன்னு போவோம். ஏன் இது வந்து அலாரம் முடியுது? ஒரு வேலை வேறு ஒன்றும் கார் இருந்தாலும் உண்மையான அலாரம் அடிக்குதுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. நான் வந்து பே ஃபோன் மிஷின் பண்ணலாமா இல்லை யூஜிஸ் பண்ணலாமா? இப்போ வந்து எண்டிங்கில் யூஜி இது பண்ணிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும். இதே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. நாங்கள் போயிட்டு அப்புறம் சேவ் அடிச்சுட்டு மொத்தமாக காட்டுறேன் என்ன பண்ணுறேன். அண்ட் லூக்கி கிட்டே வந்தாச்சு. இவன் என்ன மிஷின் கொடுக்க போகிறான்? தி ஃபஸ்ட் பாலா ஏதோ ஒரு பாலு. ஓகே நம்ம விளாட்லாம். வாங்கப்பா லூஜி. இவர் பேர் வில் ஸ்மித்னே வச்சேன். இவர் பேர் என்ன தெரியல. இவர் பேர் மிக்கு. ஏன் ஒன்றா நிற்க வைக்க மாட்டியா? இதுவும் டைமிங்கில் பண்ணக்கூடிய ஒரு தலைவலியான மிஷின் தான். எவ்வளோ 6 நிமிஷம் பண்ணிடுறேன். 6 நிமிஷமும் 5 நிமிஷமும். லெஸ் தென் 4 கேர்ள்ஸ். அப்போ 3 பேர் கொண்டு விட்டால் கூட போதுமா? லெஸ் தென் 4 கேர்ள்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏதோ ஒன்று. இதுக்கு மேக்ஸ் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு இங்கே ஊற்றிருக்கேன். இவ்வளோ கூட்டின்னு போ. ஆஃப் பண்ண. என்னடா ஆஃப் பண்ண ரேடியோவை. ஏம்மா நாங்கள் கார் நிற்குது ஏற மாட்டேன் வந்து. ஏறு வந்து யார் அவன் வந்து கரண்ட் இருக்கான் கீழே. ட்ரையடுங்க அவனும் நம்மளை கண்டுக்கல. இவனுங்க வந்து ஊரில் செதறி கிடப்பாங்க இவங்க எல்லாரும்.
ஒரே இடத்துல இருந்தால் வந்து நான் இது எனக்கு வேலை கம்மியாகிடும்ல, அதனால் வந்து ஊரில் சிதைய கிடைப்பாங்க. இருக்கிற 5 நிமிஷத்தில் 8 பேர், மொத்தமாக 8 பேர் இருப்பாங்க. நம்ம கூட்டு போய் விட வேண்டியது வந்து 4 பேர், மினிமம் 4 பேர் இருக்கணும். ஓகே, கூட்டு போய் விடுவோம். நம்மளால் முடிஞ்ச 8 பேர் கூட்டு போய் விட முடியும். நான் ஓவராக சுற்றாமல் இருந்தால் வந்து கரெக்டாக டைமிங்குள்ளே நான் 8 பேர் கூட்டு போக முடியும். நான் சுற்றினே இருந்தால் சுற்றினே தான் இருக்கணும். டக்கு நேரமா ஏட்டியா, அவ்வளோதான். படுத்து இன்னொருத்தி எங்கே இருக்கானா, எனக்கு நேராக ஒரு மார்க் கட்டு பார்த்தீங்களா, அங்கே தான் போக போகிறேன். ஸோ ஷார்ட்கட் எல்லோரும் ஏற்றிட்டு போயினே இருக்கிறேன். பரவாயில்ல, எனக்கு மிஷன் தான் முக்கியம். யார் புது மக்களாக முக்கியம்? இவங்களாம் என்பிசிஸ், போங்கடா வெண்ணீங்களா. திரும்ப சுற்றி தான் ஆகணும், தேவையில்லாத சுற்றுது. ஓகே, எதுக்கு இதுக்குள்ளலாம் வரேன்? ஐயோயோ, டைமிங் போதே 4 பேர் கூட்டு ஒன்றுமே. இங்கே யாருன்னா பக்கத்தில் இருக்கீங்களா? பக்கத்தில் ஒரு அக்கா இருக்காங்க. இதோ இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வாங்க ஏறுங்க டக்குன்னு ஏறுங்கக்கா. அவ்வளோதான், வண்டி ஃபுல்லு. கூட்டு போய் பிங்க் கலர் மார்க்கெட்டில் விட்டுணும். ஓடு. அந்த இடத்த எடுக்கவே மாட்டேன், நான் ரோட்லேயே கூட போயிடுவேன். தப்பி கொஞ்சம் எக்கத்தப்பாக பண்ணால் கூட வந்து கவுத்து விட்ருவோம். அது இந்த மாதிரி மிஷன். ஐயோ, வேஸ்ட் ஆஃப் டைமுங்க. ரொம்ப ஆசைப்பட்டு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு வந்து கீழே தான் விட்டுருவேன். என்னடா இது, எவன்டா இங்கே வந்து பில்டிங்கை விட்டாங்க? ஓரம் போடா டேய். நீங்கள் ஹெச்பியை பார்த்தீங்களாங்க, லைஃப்பை 41 தான் இருக்குது. அப்படியே சுற்றுறேன். போகிற வழியில் இடிச்சு கார் பிளாஸ்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுது? செத்துருவேன், வேறு என்ன ஆகும்? ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறனோ? பரவாயில்ல, பண்ணுவோம். 4 பேர்னா கூட்டி வந்து விடுவோம். 8 பேருன்றது வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் வாய்ப்புகள் இருக்குது கூட்டுமே விடுறதுக்கு. இந்த கார் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், டக்குன்னு வேறு கார், இந்த கார் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது இந்த காரு. ஒருத்தர் தானா? ஏன் இங்கே வந்து நில்லுங்கண்ணே, பைத்தியங்களா? கார்லேருந்து கரெக்டாக இறக்கி கொண்டுமே இவனுங்களே. ஐயோ வெறுப்புடா. டைம் போகுது. கரெக்டாக ப்ளூ கலர் மார்க்கரில் நிறுத்தணும் வண்டியை. இந்த மாதிரிலாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறது தப்ப. இறங்கு என்னங்களா. எப்பா வாய்ப்பே இல்லைங்க. அந்த கார் எடுத்து போயிட்டு இன்னும் 2 பேர் 3 பேருக்கு வந்து விட்டுடலாம். 6 பேருக்கு 2500 அந்த மாதிரி தருவானா? விட்டுவானோ? வரமாட்டான் எனக்கு தெரிஞ்சு. இது இங்கே ஒருத்தி இருப்பா. அப்புறம் வரவழியில் ஹார்பரில் ஒருத்தியை பார்த்தோம். இவன் மேலே தப்பி நம்ம வந்து வண்டி ஏற்றிட்டு வச்சுக்கோங்களேன், மிஷின் ஃபெயில் ஆகிடும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். கேர்ள்ஸ் சீட் வரும்போது கொஞ்சம் வந்து உஷாராக வந்து ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது. பரவாயில்ல, கூட்டு வந்து விட்டுடலாம். ஹார்பரில் ஒருத்தி இருப்பா. வரவழியில் பார்த்துருப்போம் நம்ம அவளை. இருக்கிறான், நினச்ச மாதிரி இருக்கிறான். இப்போ தான் சந்துக்குள்ளலாம் வண்டியை விடுவான். போடா வெண்ண. இப்போ கூட நம்ம வந்து மிஷினை முடிச்சிடலாம். நான் ஏன் பண்ணுறேன்னா, எக்ஸ்ட்ரா மணி கிடச்சா நம்மளுக்கு வந்து உதவியாக இருக்கும்ல, கன்று வாங்குறதுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகும்ல. அதுக்காக தான் நான் ஜிடிஏ 3 இந்த மாதிரி இதுதான் வந்து கன்று அதிகமாக யூஸ் ஆகும். கன் சொல்ல காசு அதிகமாக காசு கொடுத்தோன்னு நம்ம வந்து ட்ரெஸ்லாம் வாங்க முடியாது இது கேமில். அதுவும் இருக்குது. இன்னும் ஒருத்தையும் கூட போய் விட்டுடலாமா? டைம் வேறு இல்லைப்பா, நம்ம வந்து இது முடிச்சிடலாம். 5 பேர் தான் தம்பி. 5 பேருக்கு ஏற்ற காசு கொடுப்பல. 34 செகண்டா? இப்படிலாம் போனால் கண்டிப்பாக வேலைக்காது. ஐயோயோ, சீக்கிரம் போ. வண்டியே போயிடு, சீக்கிரம் போ. ஐயோயோ, டே ஏன்டா ட்ரிஃப்ட்லாம் இருக்குது ரே? 18 செகண்டா? அச்சுச்சோ, அம்மா. டே போடா என்ன. எப்போ முடிச்சு விட்டீங்க, போங்க சீக்கிரம் போங்க. முடிஞ்சுது, அவ்வளோதான். மிஷன் பாஸ் தானே? பாஸுட்ராப்பா. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் 3 தட்டி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வந்து சேரும். அடுத்த பாட்டில் இன்னும் என்னென்ன காத்துட்டுருக்குன்னு தெரில. எவ்வளோ டெவலப் மிஷின் கொடுத்தான். எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வரட்டா?